ஹலோ ஆல் வணக்கம். பீடா WPL சாலா அவங்களுடைய கனவுல ஒன்றுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆர்சிபி ஒரு டைட்டில் வின் பண்றதை பார்க்கணும்னு. அதை வந்து ஆர்சிபி விமன் வெற்றிகரமா எலிஸ் பெரி தலைமையில மந்தானா எல்லாருமே சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேட்ச், எக்ஸ்ட்ராடினரி டோர்னமெண்ட் அவங்களுக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எப்படி ஜெயிச்சாங்க? நிறைய ஸ்பின் ஸ்பின் ஹெவியா போனாங்க. அது ரீசனா என்னன்னு நீங்க டைசெக்ட் பண்ணி சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்களும் கான்பிடென்ட்டா சொன்னீங்க பிளே ஆஃப்ஸ் போன உடனே. முதல்ல இந்த டீம் முடிச்ச உடனே நம்ம என்ன சொன்னோம், டாப் 3ல வந்துருவாங்க, ஃபைனல்ஸ் வரமாட்டாங்க, டெல்லி மும்பை தான் வருவாங்க. ஆனா முதல்ல உங்க முகத்தோட சந்தோஷத்துல சொல்லி பார்ப்பாங்க. ஈசாலா கப் நம்து அப்படின்னு நீங்க சொல்றதுக்காக வியூவர்ஸ் வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க. என்ன ஈசலா கப்பு நம்தோ அப்படின்றது ஃபாப் டூ பிளஸையும் பிராக்டிஸ் பண்ணணும்ல. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏன்பா நீ உங்களோட சேனல்ல ஆர்சிபியை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்வீட் போடுற ஆர்சிபி, தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இங்க நான் என் சப்போர்ட்டை காட்ட முடியாது, நாணயத்தை காட்டணும். ஆனா அஸ் சப்போர்ட்டர் அப்படின்னா நான் 1000 தடவை சொல்லிட்டேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி. நான் இப்ப இந்த காலத்துல இப்ப எனக்கு ஒரு நம்ம சேனலுக்கு இப்ப இத்தனை பேர் பாக்குறாங்க, நம்மளே ஒரு ஆளா மதிக்கிறாங்கன்னா அந்த ஓப்பனிங்க யார் கொடுத்தது? ஆர்சிபி தான் கொடுத்தாங்க. கடைசி வரைக்கும் நான் ஆர்சிபி தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா அவங்க தோத்தா எனக்கு வலிக்கும். ஆனா அவங்க தோத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணா அதை நான் ஹைலைட் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஜாப். இப்ப நீங்க உமன்ஸ் கிரிக்கெட்டை பத்தி பேசுனீங்க, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை வி ரியலி தாட் தட் தே ஹேவ் அ சான்ஸ். இப்ப நான் உங்களை கேட்பேன், நீங்க நான் சொல்றத சரியா இல்லையான்னு ஒத்துக்கணும். அதாவது 10 மேட்ச் ஆடி இருக்காங்க. they went with a batting heavy approach. let me say that அதுல 7 மேட்ச் பேட்டிங் டாமினேட் பண்ணிருக்கு, 3 மேட்ச் போலர்ஸ் டாமினேட் பண்ணிருக்காங்க. நான் ஒவ்வொரு மேட்சா போறேன், அது கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இப்ப முதல் மேட்ச் யூபி வாரியர்ஸோட ஆர்சிபி 157 ஃபார் 6, 1/2 ரன்ஸ். அதாவது உமன்ஸ் கிரிக்கெட்ல நீங்க 160 அடிச்சீங்கன்னா the batting team has done their job. 140 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா bowling team has done the job. so இந்த மேட்ச் it has been the batsman was put their head high. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இனிஷியலாவே அந்த மொமெண்டம் எடுத்துட்டாங்க. நான் பார்த்தேன் அந்த மேட்ச். அந்த மேக்னா எடுத்த உடனே அடிக்க அடிக்க ஆரம்பிச்சது. அதே மொமெண்டம் ரிச்சா கோஷும் செம்ம அடி அந்த மேட்ச்ல. ஓகே, ரெண்டாவது மேட்ச் போவோம். குஜராத் ஜெயண்ட்ஸ் 107 ஃபார் 7. ஓகே, பவுலர்ஸ் 140 கீழே. சேஸ் பாத்தீங்கன்னா 110 ஃபார் 2 இன் 12.1 ஓவர்ஸ். அதாவது நீங்க 1/3 மார்ஜின்ல ஜெயிக்கிறீங்கன்னா the batsman பேட்ஸ்வுமன் ஆர் பேட்டர்னு சொல்றேன் ஆல்சோ மேட் அ கான்ட்ரிபியூஷன். சோ இந்த மேட்ச் போத் பேட்டிங் அண்ட் போலிங் ஹேஸ் டு டேக் கிரெடிட். இதை ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கிறேன். நீங்க அதை அந்த அனாலிசிஸும் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, மூணாவது மேட்ச் போறேன். டெல்லி 194 ஃபார் 5, ஆர்சிபி 169 ஃபார் 9. அதாவது திருப்பியும் சொல்றேன், 160 பிளஸ் ஈவன் அந்த லூசிங் காஸ் 190 உமன்ஸ் கிரிக்கெட்ல சேஸ் பண்றது அப்படின்றது கஷ்டம். இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் 169 ஃபார் 9, ஆர்சிபி பேட்டர்ஸ் have put their head up. எஸ் ஆர் நோ? கண்டிப்பா. ஓகே, அடுத்த மேட்ச் போவோம். ஆர்சிபி 131 ஃபார் 6, மும்பை 133 ஃபார் 3 இன் 15 ஓவர்ஸ். இங்க பேட்டிங்கும் சரியா பண்ணல, போலிங்கும் சரியா பண்ணல. ஓவராலா இந்த கேம் ஆர்சிபி வாஸ் அவுட்ஷைன் பை த ஆப்பனன்ட். சோ நோ கிரெடிட் டு எனிஒன். இத ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. ஓகே, அடுத்த மேட்ச் ஆர்சிபி 198 ஃபார் 3, யூபி 175 ஃபார் 8. 175 கொடுத்திருக்காங்க. திஸ் மேட்ச் இஸ் won by the batters. இத ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஆமா. அடுத்த மேட்ச் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு 199 ஃபார் 5 கொடுத்தாங்க. திருப்பி ஆர்சிபி பேட்டர்ஸ் have scored 180. அந்த மேட்ச் ஒல்வாட் நிறைய அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச் வாட் எவர் இட் இஸ், 180 மேல கொடுத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்கு கொடுத்தனா வாய்ப்பே போச்சு. கிடையாது. ஆமா. they have scored 180. they have done their job with the batting. so batting ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 181 ஃபார் 5, ஆர்சிபி 180 ஃபார் 7. அந்த ரிச்சா கோஷ் ரன் அவுட் இன்சிடென்ட், இதுலயும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டர்ஸ் have done their job. ஒத்துக்கிறீங்களா? ஆமா. ஓகே, அதுக்கப்புறம் மும்பை 113 எக்ஸலன்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ். ஆர்சிபி 115 ஃபார் 3 இன் 15 ஓவர்ஸ். ஈவன் தோ 15 ஓவர்ஸ்ல முடிச்சாலும் the credit has to be given to the bowlers. இத ஒத்துக்கிறீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் ஆர்சிபி 135 ஃபார் 6, 140 கீழே வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் the bowlers defended that by 5 runs in the eliminator. சோ இது completely a bowling performance. ஒத்துக்கிறீங்களா?
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் 113 அனதர் குட் bowling பர்ஃபார்மன்ஸ் 115 for 2. அதாவது இந்த சேஸ் கையை விட்டே போல. ஈவன் தான் bowling ரொம்ப நல்லா பண்ணாலும் ஃபைனல்ஸ் இந்த ப்ரெஷர் சேஸுங்கும் போது ஐ ஷுட் ஆல்சோ கிவ் த கிரெடிட் டு த பேட்டர்ஸ். ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா bowling வந்து பேட்டிங் வந்து 7 மேட்சஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க, bowling வந்து 4 மேட்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன டெம்ப்ளேட் எடுத்திருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப வந்துட்டு இந்த பேஸ்ரான்னு சொல்லுவாங்க, பேட்டிங் ஆவரேஜ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட். உமன்ஸ் கிரிக்கெட்ல இது வந்து 145, அதாவது பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டையும் ஆவரேஜையும் கூட்டினீங்கன்னா 145 பிளஸ் போச்சுன்னா தே மேட் அன் இம்பாக்ட். இப்ப ஆர்சிபி பேட்ஸ்மேன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். எலியாஸ் பெரி 69.4 ஆவரேஜ், 125 ஸ்ட்ரைக் ரேட், டிக். அதுக்கப்புறம் ரிச்சா கோஷ் 42.83 ஆவரேஜ், 141 ஸ்ட்ரைக் ரேட், டிக். சபெனேனி மேகனா 33.6 ஆவரேஜ், 112, 145, டிக். ஸ்மிருதி மந்தானா 30 ஆவரேஜ், 133 ஸ்ட்ரைக் ரேட், 163, டிக். அப்புறம் வரேஹம் 22.2 ஆவரேஜ், 163, டிக், ஸ்ட்ரைக். சோஃபி டிவைன் வந்து 15.11 ஆவரேஜ், 125.92, 141, கொஞ்சம் க்ளோஸா வந்து விட்டுருக்காங்க. சோ இப்ப நீங்க இந்த டாப் 6 பாத்தீங்கன்னா டாப் ஹெவி 6க்கு போயிருக்காங்க. ஓகே, இதை எடுத்து பேட்டிங்கை வச்சு ஜெயிச்சிருக்காங்க. இதே வந்துட்டு போலிங்க்கு போவோம். இப்ப போலிங் எப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட்டை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட் அதே மாதிரி எக்கானமி ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 20 ஆர் லெஸ் இருக்கணும். எத்தனை பேர் இந்த கேட்டகரியில வராங்க? ஸ்ரேயங்கா பாட்டில் 13 விக்கெட், 7.3 எக்கானமி, 9.9 ஸ்ட்ரைக் ரேட், தட் இஸ் விக்கெட் எவ்ரி 10 balls. ஓகே, டிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஷா சோபனா 7.11 எக்கானமி, 13 ஸ்ட்ரைக் ரேட், 20 கொஞ்சம் மேல ரெண்டு பேருமே, பட் அதையும் நான் டிக்குன்னு ஒத்துப்பேன். மூணாவது பேட்டர் பெரி இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 16 ஓவர் தான் போட்டிருக்காங்க. ஓகே, 6.81 எக்கானமி, 13.7, அவங்களும் 20 கிட்ட க்ளோஸ். மத்தவங்க பாருங்க, மொலினி பாருங்க 7.31, 19 ஸ்ட்ரைக் ரேட், நோ. சோஃபி டிவைன் 7.90 எக்கானமி, 22 ஸ்ட்ரைக் ரேட், நோ. வரேம் பாத்தீங்கன்னா 8.23 எக்கானமி, 24.1 ஸ்ட்ரைக் ரேட், நோ. ரேணுகா சிங் 10 மேட்சும் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க, 8.07 எக்கானமி, 84 ஸ்ட்ரைக் ரேட். அதாவது 14 ஓவருக்கு ஒரு தடவை தான் விக்கெட்டே எடுக்கிறாங்க. அதாவது 3 மேட்ச் போட்டாதான் விக்கெட்டே விழுறது. சோ இதுல இருந்து என்ன தெரியும்? ரெண்டுமே ஒரே 2 விக்கெட் ஒரே மேட்ச்ல தான் கிடைச்சது. அந்த ரெண்டுமே பாத்துக்கோங்க. அவங்க என்ன குஜராத்தோட எடுத்திருக்காங்கன்னா ஒரு எண்டு, தட் இஸ் பேட்டிங்க ஹெவியா லோட் பண்ணி போலர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், நான் சொல்றதை கேளு, வில் ஜாக்ஸா ஆடுங்க. இப்ப நீங்க திருப்பியும் வந்து நம்மதுன்னு சொல்லணும்னா இந்த ரூட்டை எடுங்க. வில் ஜாக்ஸ், இவரு ஃபாப் டு பிளஸி ஓப்பனிங், நம்பர் 3 விராட் கோலி, நம்பர் 4 பட்டிதார், நம்பர் 5 கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 6 கேமரூன் கிரீன், நம்பர் 7 தினேஷ் கார்த்திக் வச்சு இடிங்க. போலர்ஸை மேனேஜ் பண்ண பாருங்க. சிராஜ் ஒரு ஃப்ரண்ட் லைன் இருக்காரு. One of Yash Dayal or Akash Deep. Akash Deep is coming back from confidence after the test match. Yash Dayal has been in IPL circuit for quite a period of time. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர், அந்த ஒரு ஸ்பின்னர் ஐ திங்க் இட் ஷுட் பி மயங்க் தாகர், who's a decent bowler. They also got backups of Karan Sharma and இவரு யாரு இமான்ஷு சர்மா. அதுக்கப்புறம் வந்து கிளென் மேக்ஸ்வெல் ஏமாத்தி 3 ஓவர் போடுவாரு, கிரீன் ஏமாத்தி 3 ஓவர் போடுவாரு, ஜாக்ஸ் ஏமாத்தி 3 ஓவர் போடுவாரு. இதை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுங்க. ஒரு 15-20 ரன் கூட போனாலும் இந்த பேட்டிங் லைனப்ப கிராக் பண்ண முடியாது. அந்த பொண்ணுங்க என்ன ரூட்டை எடுத்தாங்களோ அந்த ரூட்டை எடுங்க, உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இத பண்ணீங்கன்னா ஃபாப் டு பிளஸ் பாவம் வந்து கஷ்டப்பட்டு அந்த சொல்லும் போது ஈஸெல்லாம் கப்பு நெகின்றாரு போன தடவை. பாவம் அவரை எதுவுமே பிராக்டிஸே பண்ணாம மைக் அவர் கையில கொடுத்து ஈஸெல்லாம் கப்பு நம்மது என்ன, அவர் என்ன நம்ம லோக்கலால அவரு ஈஸெல்லாம் கப்பு நெகின்றாரு. அதனால இன்னில இருந்து பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. இந்த பேட்டிங் லைன் அப்ப எடுங்க. ஆர்சிபி திருப்பியும் டபுள் கிரவுன் ஆத்துக்கான சான்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணுங்க. இது வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பர்டைஸ்ல நம்ம சொல்றோம். இது நம்ம சொன்னா நடக்கும் அப்படின்லாம் வந்துட்டு அரகண்டால நம்ம சொல்ல. ஐ ஃபீல் திஸ் இஸ் கோயிங் டு பி தி ரைட் காம்பினேஷன். நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி? கரெக்ட் தான். இதுல 2 பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சொன்னதுக்கு. ரொம்ப ஸ்பின், அதை நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் ஹெவி, நிறைய வரையாம பேட்டிங் பண்ணுவாங்க, ஸ்பின் போடுவாங்க. சோஃபி மோலினி அதே தான். அதே மாதிரி அவங்க நிறைய பேரை யூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா பாட்டில் 15வது ஓவருக்கு அப்புறம் ஃபுல்லாவே ஸ்பின்னர் தான் போட்டாங்க எப்பயுமே. அவங்க சீமர்னா அந்த ரேணுகா வச்சு சீம்
எலிசி பெரி, சோஃபி டிவைன், அவ்வளவுதான். இது எல்லாருமே ஸ்பின்னர்ஸ். குறிப்பா பேக் எண்ட் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸா போட்டாங்க. யூபி வாரியர்ஸும் இதான் பண்ணாங்க. பட் இவங்க வந்து இதை நல்லா பண்ணாங்க. இன்னொன்று வந்து இந்த சோஃபி மோலினி, அந்த பிச்சுக்கு அந்த விக்கெட் சின்னசாமிக்கு அவங்க போட்ட அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவர் பிளேலையும் சரி டெத்லையும் சரி ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. வெரி சிமிலர் டு வாட் மாயங்க் டாகர் வில் டூ. அந்த ஸ்கில் செட் வந்து சோஃபி மோலினி அண்ட் மாயங்க் டாகர் ஆர் வெரி சிமிலர் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்க சொன்ன பாயிண்ட் தான் அதுவும். ஸோ ஐ ஹோப் தே ரியலைஸ் தட் அண்ட் தே பிளே த ரைட் காம்பினேஷன். வில் ஜாக்ஸை வச்சு போட்டுடலாம். ரெண்டு ஓவர் வில் ஜாக்ஸ், மேக்ஸ்வெல், மாயங்க் டாகர் இந்த மாதிரி வச்சு வந்துடும். ஒரு 10 ஓவர் ஓட்டிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் ஹெவியா போய் அந்த ஸ்ட்ராட்டஜி ஆர்சிபி எடுக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ண போயிடா. அப்படியே டெல்லியை பற்றியும் ஒரு வார்த்தை பேசிடுவோம். நல்ல டீம் நாங்க. போன வாட்டியும் மாப்பிள்ளை தோழர்கள், இந்த வாட்டியும் மாப்பிள்ளை தோழர்கள். பிக்லானிங் போன வாட்டி ஆரஞ்சு கேப், இந்த வாட்டி செகண்ட், ஜஸ்ட் அபவுட் மிஸ்ட் ஆரஞ்சு கேப். ஷெஃபாலி நல்லா ஆடினாங்க, கேப் சூப்பரா ஆடினாங்க. நிறைய நல்ல பாசிட்டிவ், ஜோனசன், கேப்சி, நல்ல டீம் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஃபால்டட் அட் தி ஃபைனல் ஹர்டில். அந்த டிசியை பத்தி சொல்லுங்க ஒரு வார்த்தை. ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அதுதான் நான் சொல்றேனே, இப்ப ஃபைனல்ஸ்ல வந்து எந்த டீம் தோத்தாலும் இப்ப வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, அன்பார்ச்சுனேட்டா டெல்லி இஸ் அனதர் பிரான்ச்சைசி. அவங்க வந்து துபாய் கேபிட்டல்ஸ் ஒரு டீம் வச்சிருக்காங்க, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு பெருசா வந்துட்டு ஒரு இம்பாக்ட் ஐபிஎல்லையும் 16 வருஷமா அவங்களும் ஜெயிக்கல. ஒன்னு என்ன சொல்லுவாங்க, பீப்புள் வில் ரைட் தம் ஆஃப். பட் ஃபைனல்ஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா யூ நெவர் நோ ஒன் பேட் டே. 64 ஃபார் நோ லாஸ் இன் 7 overs. பயந்துட்டேன் நான் பார்த்தோன்னே. அதுவும் ஷெஃபாலி அட்டி பார்த்தோன்னே சரி. இன்னொன்னு சொல்றேன், அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இப்போ 160 மேல போட்டுருந்தா ஆர்சிபி காலி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிங்கும் போது அங்கேருந்து ஒரு கொலாப்ஸ் நடந்தது பாருங்க, அது நம்ப முடியும். மாரிசான் காப்லாம் அந்த மாதிரி அவுட் ஆற ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் மெக்லானிங் வேற அது பின்னாடி போய் அவுட் ஆனாங்க. புரியவே இல்லை எனக்கு எப்படின்னு. அப்படியே பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விழுந்தாங்க. So இதுவும் the chase was made to look difficult. It dragged them to 19.3 overs. You can be not be too critical on Delhi. Well played Delhi அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்ப கஜினி முகமதே என்ன பண்ணாங்க, 16 தடவை படையெடுத்து தோத்தாங்க. 17வது வருஷம் தான் கஜினி முகமது ஜெயிச்சாரு. அதைத்தான் இப்ப அவங்க பண்ணிருக்காங்க. 16 வருஷம் ட்ரை பண்ணி அதுல 3 ஃபைனல்ஸ் நானும் இருந்திருக்கேன். ஆர்சிபி டக் அவுட்ல 2 ஐபிஎல் ஃபைனல்ஸ், ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். 2016 தான் நான் இல்ல, ஐ வாஸ் வித் இது புனே சூப்பர் ஜெயின்ஸ். அப்போ அப்படிங்கும் போது கஜினி முகமதோட இது வந்து கரெக்ட்ன்றது இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 16 தடவை தோத்துட்டு 17வது தடவை பண்ண முடியும். ஏன் அந்த 17 இப்பயே உங்களுக்கு நடக்காதுன்றதுதான் எனக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய எக்ஸ்ட்ரா செம்ம டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க ஆனஸ்ட்லி. இப்ப அந்த டாப் ஆர்டர் பாருங்க சார். நீங்க சோஃபி டிவைன், ஸ்மிருதி மந்தானா, ரிச்சா கோஷ், சபினி மேனா, வரேகம், யாரும் ஆட மாட்டாங்க நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓகே ஃபைன், I'm going to make sure they would have done their homework very well. Okay, anything past 160, I definitely stand a chance. நான் bowling வச்சு ஓட்டிடுறேன். இப்ப பாருங்க எத்தனை மேட்ச் வந்துட்டு அந்த 160 க்ளோஸ் ஆர் மோர் வந்திருக்காங்க. யூபியோட 157, டெல்லியோட 169, அதுக்கப்புறம் வந்து யூபி வாரியர்ஸோட திருப்பி 175, குஜராத் ஜெயண்ட்ஸோட 180, டெல்லி கேபிட்டல்ஸோட 180. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல்ஸ்ல they have chased 115. they consistently racked up scores. சோ இத ரூட்ட தான் வந்துட்டு ஆர்சிபி மென்னும் எடுக்கணும். என்ன கேட்டு நான் சொன்னேன், எலியாஸ் பெரி சர்க்கிள் நீங்க வச்சே ஆகணும் பெங்களூர்ல. சூப்பர். சோ அப்படியே ஐபிஎல் பக்கம் போலாம். என்ன நிறைய இன்ஜுரிஸா வந்துட்டு இருக்கு இஷ்டத்துக்கு. மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே இன்ஜோர்டு. இந்த ஃபாஸ்ட் பாலர்ஸ் நிறைய பேர் எடுத்தாங்க. பேரண்ட் ஆஃப் இன்ஜோர்டு, ரூல்ட் அவுட். லூக் அவுட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மதுசங்கா ஹாம்ஸ்ட்ரிங். ஜெராட் கட்ஸே வந்து இந்த மேட்ச் ஃபிட் கிடையாது, ஒரு 3 மேட்ச் ஆகுன்றாங்க. சூரியகுமார் யாதவ் இஸ் நாட் மேட்ச் ஃபிட் 8. அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா சிஎஸ்கேலையும் நிறைய இன்ஜுரி வரிஸ். ஆல்ரெடி கான்வே, அதுக்கடுத்து பத்தியானா, இப்போ முஸ்தபிஸ் வேற எனக்கு இன்ஜோர்டு. என்ன நினைக்கிறீங்க, யாரெல்லாம் வருவாங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதையும். இல்ல இப்ப இவங்க லூக் கூட எடுத்திருக்காங்க. லூக் கூட இஸ் நாட் பேட், வெரி திங்கிங் பவுலர். என்னோட டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் டீம்ல 2 வருஷமா விரட்டி எடுத்தேன். பட் என்ன அவர் அவ்வளவு குயிக் கிடையாது. இப்ப புதுசா வந்து உங்களுக்கு அந்த பாம்பே விக்கெட்ல he will swing the ball. இட்ஸ் a very good bowler, அதுவும் சந்தேகமே கிடையாது. நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். பட் இப்ப சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இந்த 2 பவுலர்ஸும் ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் we will go with Kwena Mapaka. இப்ப நான் ட்வீட் போட்ட போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ரொம்ப சின்ன பையன், நீங்க வச்ச பேர் வேற மாப்பாக்கா, அதாவது ரொம்ப சின்ன பையன், அதனால வந்துட்டு எஸ்ஏ லீக் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆடிட்டு அதுக்கப்புறம் we should make a call அப்படின்னு.
ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா ஒரே நெட்ல பார்த்துட்டு இந்த போலர் தேர்வானா இல்லையான்றத சொல்லணும். இந்த பையன் நம்ம பார்க்க 15 வயசா இருக்கும்போது நான் ட்வீட் போட்டேன், வந்து தெம்பா போமா ஒரு 2-3 பவுன்சர் போட்டாங்க, பந்தே தெரியல, பின்னாடி யாரா எப்படி போடுறாங்க, நெட்டு இடிக்குதுன்னு அப்படின்னு முன்னாடி போய் பார்த்தா அங்கேயும் தூரத்துலயும் தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த பையன் தான் அந்த பையனா அப்பாக்கா அப்படின்னு. 15 வயசு. சோ இப்ப நீங்க ஒரு டேலண்ட் ஸ்கவுட்னா என்னன்னா, எல்லாரும் ஒரு எஸ்எல்இ காடுறாரு, ஒரு 17 விக்கெட் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் நீங்க ஐபிஎல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எடுத்து என்ன டேலண்ட் ஸ்கவுட், இது கிரிக்கின்வோ கிரிக் பஸ் எல்லாத்துலயும் ஸ்டாட்ஸ் போட்டுருவான், ஸ்ட்ரைக் ரேட் டிகேட் எல்லாத்தையும் போட்டுருவான், அதுக்கப்புறம் அவரை பிக் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப பேஸ் பிரைஸ் 50 லட்சத்துக்கு சைன் பண்ணதுக்கு பதிலா 16 கோடி கொடுத்து சைன் பண்ணுவீங்க. சோ வாட் இஸ் த பாயிண்ட்? தட் இஸ் த ரோல் ஆஃப் அ டேலண்ட் ஸ்கவுட்டும் போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப எனக்கு என்னன்னா, கிறிஸ் ஜோர்டான் ஹஸ் ஹோல்ட் வெரி வெரி வெல் இன் பிஎஸ்எல். இப்ப நான் அப்படிதான் யோசிக்கிறேன், ஒருவேளை சிஎஸ்கே வந்து கிறிஸ் ஜோர்டானுக்கு போவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எனக்கு தெரியல. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இஃப் ஐ அம் இன்வால்வ்ட் இன் எனி செட்டப், ஐ வில் ஸ்ட்ரெயிட் அவே சே கெட் திஸ் பாய். கிறிஸ் ஜோர்டான் மாதிரி வள்ளலுக்கு தான் திரும்பி போறாங்களா? ஜோர்டான் மாதிரி வள்ளலுக்கு தான் திரும்பி போறாங்களா? இல்ல, நியூஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன், பிஎஸ்எல்ல வந்து சூப்பரா போட்டிருக்காரு ஜோர்டான். சொருகுன்னு சொருகுனாரு. நான் தான் அப்படியா? பார்த்தேன், யார்கர்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டாரு. பேட்டிங் வேற பாட்டு பெரிய 6 அடிக்கிறாரு. +5 ஆன் த ஃபீல்ட். அவர் மாதிரி ஒரு அத்லட்லாம் நீங்க பார்க்க முடியாதுன்றதுனால சிஎஸ்கே எப்படி பார்ப்பாங்க, இந்த ட்ரஸ்டட் ரிசோர்சஸ் நிறைய பார்ப்பாங்க. ஏற்கனவே எனக்கு ஆடி இருக்கான், அதனால இவனை நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஐ ஒன்ட் சே இட்ஸ் a bad pick considering his form now. It won't be a bad pick. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பாத்தீங்கன்னா, முஸ்டாபிசுர் ரஹ்மான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் அப்படிங்கும் போது ஐ வுட் ராதர் ட்ரை அண்ட் கெட் அ லெஃப்ட் ஆர்ம் சீமர் இன் நம்ம பார்க்க. அடி வாங்குறாரா பரவாயில்ல, பட் there is a talent. He can bowl 140+. He can bowl toe crushing Yorkers. He's got a knuckle ball. He's got the back of the hand slow at delivery. அப்படிங்கும் போது I think they should take a chance. சான்ஸ் எடுப்பாங்களா? We don't know, but it will be interesting to see whom they are going to sign as a replacement. ஆமா, ரீப்ளே அதான் நான் வருது. இந்த ப்ரூக்கு பதிலா இன்னும் யாரும் ஹாரி ப்ரூக் பதிலா எடுக்கவே இல்லையே டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களும் வச்சுட்டே இருக்காங்க. இல்ல, இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா, நான் வந்து அப்படிதான் சார் யோசிப்பேன். இப்போ ஒரு பிளேயருக்கு டேலண்ட் இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த லெவல்ல அவர் தாங்குவாரா, இந்த பிரஷரை எடுத்துப்பாரா? அந்த பிரஷரை எடுத்துக்கிறதுக்கு தனியா உனக்கு கோச் இருக்காங்க சொல்லி கொடுக்கறதுக்கு. இப்ப எங்க டீம்ல வந்துட்டு ஒரு உஸ்மான் தாரிக்னு ஒருத்தர் ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல இருந்து எடுத்தோம் பிஎஸ்எல்ல. செக்கிங் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்ச் இது பண்ணிட்டாங்க. அவர் செக் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ரிலீஸ் பண்றாரு, சைட் ஆர்ம்ல இருந்து நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா ஸ்ட்ரைட்னிங் ஆஃப் த ஆர்ம் டூரிங் த டெலிவரி ஸ்ட்ரைட் 15.6 degrees ஆர் மோர் அப்படிங்கிறது அப்ளிகபிளே கிடையாது. ஸோ ஐ நோ தட் ஹி வில் பி பேக். நிறைய பேர் கேட்டாங்க, இன்னும் இந்த மாதிரி ஒரு போலர் எடுத்திருக்கீங்களே, அதுதான் டேலண்ட் ஸ்கவுட். நீங்க ஒரு இதுல பாக்குறீங்க, அவங்களோட அப்ரோச் சரியா இருக்கா, எப்படி போடுறாங்க, நல்ல ஏரியாஸ் அடிக்கிறாங்களா, வேரியேஷன்ஸ் இருக்கா, ஸ்பின்னர் தூக்கி உள்ள போடு பிஎஸ்எல்ல, பிளாட் ட்ராக்ஸ், ஹை ஸ்கோரிங் வென்யூஸ். He did exceptionally well for us playing his first tournament at that high stage. அப்படிங்கும்போது நீங்க எடுக்கிறீங்க, பெர்ஃபார்ம் பண்ணியா, put your hand up and say I tried something, it didn't work. அதை விட்டுட்டு இன்னொரு லெவல் அவன் ஆடட்டும், அவன் ஆடி அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நான் எடுக்கிறேன்னா that is not talent scout. Then the talent scout has been done by ESPN, Cricinfo, CricBuzz and all other websites which is giving the stats. I don't believe in that. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நான் எடுத்த எல்லா டேலண்ட் ஸ்கவுட்டும் பயங்கரமா மேல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஃபெயிலும் ஆயிருக்காங்க, தட் ஐ கேன் ப்ரௌட்லி சே தட். பட் நான் ஒரு தைரியமான ஆளு. இப்போ ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் தானே ஷமார் ஜோசப் அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே இன்னைக்கு வந்து போலிங் போட்டதுக்கு $10 கொடுன்னு விட்டுருந்தா இன்னைக்கு ஷமார் ஜோசப் இன்னும் செக்யூரிட்டி ஆபீசரா தான் இருந்திருப்பாரு. ஐ ஃபெல்ட் தட் ஹி ஹேட் சம்திங் ஸ்பெஷல் இன் ஹிம், பட் ஹி ஹஸ் எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். I know he will do well. I never thought he will do this well against Australia, winning a test match out of nowhere in spite of being injury. அதனால உங்க டேலண்ட்ஸ் அவுட்ங்கிறது அப்படிதான் பார்க்கணும். ஒரு ரிப்போர்ட் நான் அப்படிதான் கொடுப்பேன், என்னென்ன பெராமீட்டர்ஸ் டிக் ஆகுது இவனை எடுத்தாகணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் when Mapaka is good enough to play IPL, I don't know whether any team will have the guts to sign him. ஓகே. ஸோ ஐபிஎல் வர வர இன்னும் விறுவிறுப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய டீம் இன்னும் இப்போ நவ்தீப் சைனியா, சந்தீப் சர்மாவா, இல்ல குல்தீப் சென், இதுல வந்து யார் வந்து பிரசீத்துக்கு பதிலாக ஆடுவாங்கன்னு ஒன்று போயிட்டு இருக்கு, இல்ல பர்கர் ஆடிடுறாங்களா அப்படின்னு. எல்லா டீம்லயுமே வந்து நிறைய லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ், லாஸ்ட் மினிட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரியும் போயிட்டு இருக்கு போயிட்டா. ஸோ இதெல்லாம் தாண்டி ஐபிஎல்ல நோக்கி வந்துட்டோம். அவங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன?
Final thoughts அதான் இப்போ Manindo Hasaranga has also taken away his test retirement and is going to play test matches அப்படின்னு இது பண்ண. So he's also going to miss a few matches for Sunrisers. So உங்களுக்கு பாத்தீங்கன்னா finally the lot of teams are suffering with injuries, இந்த மாதிரி international commitment clashing அப்படிங்கும் போது அந்த கரெக்டான அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துட்டு you should not be losing your core combination the last time. அப்படி இருக்கிற டீம் தான் மேல வரும். இப்போ சிஎஸ்கே பாத்தீங்கன்னா they always have played one overseas seamer. ஓகே, இப்ப பத்திரனாவும் கிடையாது, முஸ்டாபிசுர் ரஹ்மானும் கிடையாது அப்படிங்கும் போது தே ஷுட் கீப் அப் தேர் கோர் ஆஃப் சைனிங் எ ஃபாஸ்ட் பவுலர். அது என்னன்னு தெரியல. ஐபிஎல் நெருங்கி வந்துச்சு. நம்மளோட அடுத்த எபிசோட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் மேட்ச், பிளாக் பஸ்டர் ரிவ்யூ பிட்வீன் ஈசலா நமதா இல்லைன்னா ஆரம்பிக்கலாமா. until we come back and entertain you for that mega episode. Thanks a lot and bye bye.